என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு லட்டு ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போறேன். இந்த லட்டு ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. 1 கப்பு வறுத்த நிலக்கடலை எடுத்து வச்சிருக்கிறேங்க. அதே கப்புல 3/4 கப்பு வெள்ளை எள்ளுங்க, 1 கப்பு ஃபுல்லா உருண்டை வெல்லம் பொடி பண்ணி வச்சிருக்கிறேங்க. சிவப்பு அவலுங்க ஒரு சின்ன கப்பு, அதாவது நிலக்கடலை எடுத்தோம் இல்லைங்களா, அதே கப்புல 1/2 கப்பா சிவப்பு அவலுங்க, கொஞ்சம் முந்திரிங்க, 8 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் ஜாதிக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க. முதல்ல என்ன செய்யறோம்னா வெள்ளை எள்ள வறுத்துக்கலாங்க. எல்லாமே ட்ரையா தான் வறுக்கணுங்க. எள்ளு வறுத்தாங்க நல்லா பொரிஞ்சு வருங்க, சவுண்டு கேக்குங்க, சடச்சடன்னு சவுண்டு கேக்கு, மனம் வருங்க, அதுதாங்க வறுத்தது கடையாளம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வருங்க. எள்ளு வறுத்தாச்சுங்க. அடுத்தது சிவப்பு அவல் வறுத்துக்கலாங்க. சிவப்பு அவல் வந்துங்க அவ்வளவு சத்தானதுங்க. நான் லேஸ் அவல் தான் வாங்கியிருக்கேங்க. உங்களுக்கு சிவப்பு அவல் இல்லைன்னா நீங்க வெள்ளை அவல் கூட சேர்த்துக்கலாங்க. அவல் பாருங்க வறுக்கும் போது நல்லா பொரிஞ்சு வருங்க, இதாங்க வறுத்தது கடையாளம். வறுத்தாச்சுங்க, தட்டத்துல சேர்த்துக்கலாங்க. அடுத்தது நிலக்கடலை வறுத்துக்கலாங்க. இது வறுத்த நிலக்கடலைங்க, லேசா சூடு பண்ணா போதுங்க. ஒரு தட்டுல சேர்த்துக்கலாங்க. அடுத்தது என்ன செய்யறீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. இந்த தவா சூட்லயே இந்த ஏலக்காயும் ஜாதிக்காயும் வறுத்துக்கலாங்க. வறுத்த பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த வறுத்த நிலக்கடலைய நல்லா இந்த பொட்டு போற மாதிரி தேய்ச்சி புடைச்சுக்கோங்க. எதுக்கு புடைக்க சொன்ன அப்படின்னாங்க, இந்த நிலக்கடலுடைய தோலும் பாருங்க மூக்குன்னு சொல்லுவாங்க, இந்த நிலக்கடலுடைய முனைங்க இது சேர்ந்ததுன்னா கசப்பு வருங்க, அதனாலதான் புடைக்க சொன்னங்க. இதெல்லாம் வேண்டாங்க, சுத்தம் பண்ணியாச்சுங்க. இப்ப என்ன பண்றோம்னா மிக்சியில சேர்த்து அரைச்சுக்கலாங்க. நிலக்கடலை அரைச்சாச்சுங்க, ஒரு பவுல்ல சேர்த்திக்கலாங்க. அடுத்தது சிவப்பு அவலும் இந்த எள்ளையும் சேர்த்து அரைச்சிடலாங்க. அரைச்சாச்சுங்க, இது பவுல்ல சேர்த்துக்கலாங்க. அடுத்தது வெல்லம் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. வெல்லமும் அரைச்சாச்சுங்க, இது பவுல்ல சேர்த்திருங்க. அடுத்தது என்ன செய்யறீங்கன்னா அரைச்ச ஏலக்காய் ஜாதிக்காய் இதோட சேர்த்திருங்க. சேர்த்திட்டு பாருங்க இப்படி கை வச்சு நல்லா பிசைஞ்ச மாதிரி கலக்குங்க. லட்டு உருண்டை பிடிச்சுக்கலாங்க. நெய்யெல்லாம் ஒண்ணுமே வேண்டியது இல்லைங்க. நெடக்கடலையில் இருக்கிற எண்ணெய் பசையும் எள்ளுல இருக்கிற எண்ணெய் பசையுமே போதுங்க. உருண்டை நல்லா ஈஸியா பிடிச்சிடலாங்க. பாருங்க உருண்டை பண்ணியாச்சுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா முந்திரி, அது இதோட வச்சு இப்படி பிரஸ் பண்ணிருங்க. இவ்வளவுதாங்க லட்டு. லட்டெல்லாம் உருண்டை பண்ணியாச்சுங்க. சத்தான ஒரு லட்டு ரெசிபி தாங்க உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். பாருங்க இந்த லட்டு வந்துங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு, சரஸ்வதி பூஜைக்கு, விநாயகர் சதுர்த்திக்கு, எல்லா சாமிகளுக்குமே பிரசாதமா இது செய்யலாங்க. நீங்க ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க.